நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவீங்க. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி ரிசர்வேஷன்ல போவீங்க. டிக்கெட்ல அட்வான்ஸா புக் பண்ணி நீங்க டிராவல் பண்ணக்கூடிய ஆட்களா இருந்தீங்க அப்டின்னா, மே 1, 2025ல இருந்து நமக்கு வந்து மாறியக்கூடிய புது IRCTC ரூல்ஸ வந்து நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, கிட்டத்தட்ட 4 புது ரூல்ஸ் வந்து IRCTCல வந்து வந்திருக்கு. மே 1ல இருந்து அது நடைமுறைக்கும் வந்தாச்சு. இதுல சில ரூல்ஸ் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி இருந்தாலும், மே 1க்கு அப்புறமா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன விஷயம் மாறி இருக்கு அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, இந்த விண்டோ பீரியட். அதாவது நம்ம பார்த்தீங்க அப்டின்னா, பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். சோ அந்த அட்வான்ஸ் புக்கிங் விண்டோ பீரியட் வந்து மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 120 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அந்த டிக்கெட்டை வந்து புக் பண்ணி வச்சிருக்க முடியும். ஆனா வந்து இப்ப பண்ணிருக்க புது ரூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 60 நாட்களுக்கு முன்னாடி மட்டும் தான் நம்ம புக்கிங் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அடுத்ததா மாறிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட். நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வேஷன்ல நமக்கு வந்து முக்கியமா நடக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்ட்ல பல குழப்பம் வந்து ஏற்படும். அதுல இப்ப என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது அப்படின்னா நீங்க அன்ரிசர்வேஷன் கோச்ல மட்டும்தான் வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணணும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா. இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலே அந்த டைம் ஆஃப் டிராவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏசி கோச்லயோ ஸ்லீப்பர்லயோ வந்து டேரக்டா வந்து ஏறிடுவாங்க. ஸோ நம்ம கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீட்டெயில் வராங்க, நாங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி சொல்லி நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி புக் பண்ணி டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனவங்கள்ட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்தனால இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரூல்ஸ் மட்டும் ஆல்ரெடி நமக்கு வந்து இருந்தாலுமே இதை மே 1க்கு அப்புறம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்லீப்பர் கோச்ல ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹250 வரைக்கும் ஃபைன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க டிக்கெட் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து நீங்க ஏசி கோச்ல நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும்போதே டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹450 வரைக்கும் ஃபைன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் சம்பந்தமா தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இனி வரும் காலங்கள்ல நமக்கு வந்து எல்லா வகையான டிக்கெட் ரிசர்வேஷனுக்கும் நமக்கு வந்து ஓடிபி வந்து கட்டாயம் வந்து வரும். அதை நம்ம சொன்னா மட்டும் தான் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண முடியும். அது நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி இல்ல தக்கல்ல பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த ஓடிபி வந்து கன்ஃபார்மா வரும். இது மட்டும் இல்லாம அந்த ஓடிபி வரக்கூடிய அந்த சிம் வந்து உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கணும். இதையுமே நீங்க கவனத்துல கொள்ளணும். அடுத்ததா மாறிக்கக்கூடிய புது ரூல்ஸ் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்றீங்க அப்படின்னா அந்த ரீஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி வந்து 5ல இருந்து 7 நாளுக்குள்ள வந்து அந்த ரீஃபண்ட் வந்து நமக்கு வந்து வரும். ஆனா இப்ப மாறி இருக்க புது ரூல்ஸ் படி மே 1ல இருந்து நமக்கு வந்து டிக்கெட் கேன்சல் ஆகுது அப்படின்னா 48 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 2 நாளுக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புது அப்டேட் புது ரூல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா பல சிரமங்களை வந்து நீங்க வந்து தவிர்த்துக்கலாம். இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.